கே ஏ செங்கோட்டையனை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி திரும்பி சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்தார் கே ஏ செங்கோட்டையன். அதற்கு 10 நாட்கள் அவகாசம் அளித்தார். இல்லையா என்றால் நாங்களே ஒன்றிணைக்கும் பணியை தொடர்வோம் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த வாரம் தேவர் குரு பூஜை விழாவின் போது டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரை சந்தித்து பேசியிருந்தார் செங்கோட்டையன். ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்பு கோரிக்கையை முன்வைத்ததற்காக செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை சந்தித்ததை தொடர்ந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் அதாவது அதிமுக என்பது உண்மையான தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய அந்த அதிமுக அவர் பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளர் மட்டுமே. அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்ல என்றும் அதிரடியாக அவர் தெரிவித்திருந்தார். தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பான ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். இது போன்ற ஒரு அடுத்தடுத்த அதிமுகவினுடைய நிகழ்வுகளால் ஒரு பரபரப்பான சூழல் அதிமுகவில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு உச்சகட்ட குழப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது கே ஏ செங்கோட்டையனுடைய நெருங்கிய ஆதரவாளர்களான ஒரு 12 பேரை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்திருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் எம்பி சத்யபாமா, அதே போன்று ஒன்றிய செயலாளர்களாக இருந்த தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் மற்றும் குறிஞ்சிநாதன், அதே போன்று ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்த கந்தவேல் முருகன், முன்னாள் யூனியன் தலைவர்களான மௌலீஸ்வரன் மற்றும் முத்துசாமி, அதே போன்று அத்தானி பேரூர் கழகத்தினுடைய செயலாளராக இருந்த ரமேஷ் என ஒரு 12 பேரினுடைய கட்சி பதவிகள் தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கின்றன. கே ஏ செங்கோட்டையனை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக இன்று மதியம் 12:30 மணிக்கு கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கின்றார். இது தொடர்பாக என்ன மாதிரியான அடுத்த ரியாக்ஷன் கே ஏ செங்கோட்டையன் மேற்கொள்ளப் போகிறார், அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் போன்ற பல தகவல்கள் இன்று 12:30 மணிக்கு கே ஏ செங்கோட்டையனுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.